ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமெல் குறவர்தாம் வாழி ஏழ் பாரும் உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயன் அருள் மாறன் சேரலர்கோன் துய்ய பட்டநாதன் அன்பர்தாள் தூளி நண்பானன் நற்கலியன் இது இவர் தோற்றத்து அடைவாம் இங்கு. விஷதவா சிகாமணிகளான ஸ்ரீ மணவாள மாமுனிகள் தம்முடைய உபதேச ரத்தினமாலை பாசுரத்திலே முதற்கண் இந்த பாசுரங்களை வெளியிடுகிறார். ஆழ்வார்களை போற்றுகிறார். அந்த ஆழ்வார்களினுடைய அவதார கிரமமான பொய்கையார் தொடக்கமாக கலியன் வரை உள்ள ஆழ்வார்களுடைய பெயர்களை குறிப்பிடுகிறார். இந்த வைணவ சம்பிரதாயத்திலே ஆழ்வார்களுக்கென்று ஒரு தனி ஏற்றம் இருக்கிறது. அதன் காரணம் என்ன? எம்பெருமான் வைகுண்டத்திலே பரமபதநாதனாக இருந்து தன்னுடைய லீலா விபூதியை உண்டாக்கி அந்த நித்திய விபூதியிலே இருக்கக்கூடிய அந்த பரமபதநாதன் இந்த பூமண்டலமாக தன்னுடைய லீலா விபூதியை உருவாக்கினான். அப்படி உருவாக்குற சமயத்திலே இந்த உலகமானது உண்டாகி இதிலே புல் முதலாக மனிதன் ஈராக பல உயிரினங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. அப்படி தோற்றுவிக்கப்பட்ட ஆத்மாக்கள், அந்த ஜீவராசிகள், அந்த உயிரினங்கள் யாவும் இறைவனை சென்று அடையுமா என்று எம்பெருமான் நினைத்தான். ஆனால் அவைகளையெல்லாம் இந்த இகலோக சுகத்திலேயே உழன்று சம்சாரத்திலேயே இருந்து புனரப்பி மரணம் புனரப்பி ஜரணம் என்று மறுபடியும் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து எம்பெருமானுடைய சாயுஜ்யமான மோட்சத்தை அடைவதற்குண்டான எந்த விதமான முயற்சியும் எடுக்காத போது எம்பெருமான் மிகவும் திருவுள்ளம் கலங்கினான், வருத்தப்பட்டான். அப்படி வருத்தப்படக்கூடிய அந்த எம்பெருமான் நாராயணன் என்ன பண்ணினான்னா தசாவதாரங்களை யுகந்தோறும் பண்ணினான். சம்பவாமி யுகே யுகே என்று பல யுகங்களிலே அவன் தானே தசாவதாரங்களாக தோன்றி வேதங்களை விட்டுக் கொடுத்து அசுரர்களை அழித்து சிஷ்யர்களான பக்தர்களை காப்பாற்றி எல்லா விதமான உதவிகளையும் செய்து அப்பொழுதும் மிக குறைந்த பேர்களே அவனை நாடுகிறார்கள், அவனை நாடி அடைகிறார்கள் என்று தெரிந்து கொண்டான். அதற்கு காரணம் என்ன என்றால், நாம் அவர்களிலே ஒருவராக பிறக்கவில்லையோ, அவர்களைப் போலவே நாம் இருக்கவில்லையோ என்று அவன் மனதுக்கு சந்தேகம் எழவே தானே அபிநவ தசாவதாரங்கள் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார்களாக தன்னுடைய அம்சபூதங்களை அனுப்பி வைத்து இந்த உலகிலே மனிதர்களாகவே பிறந்து மனிதர்களைப் போலவே வாழ்ந்து அவனை அடைந்த அந்த சரித்திரங்களை உலகுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக ஆழ்வார்களாக அவதாரம் பண்ணினான். அதுதான் பொய்கையார் முதலான பதின்மர் ஆழ்வார்கள் பன்னிருவர் என்று சொல்லுவார்கள். அப்படி அவன் மனிதனாக அந்த அபிநவன தசாவதாரங்களை அவனே தோற்றுவித்து அவன் புகழை யார் பாடவல்லர்? அவன் புகழை பாடுவதற்கு அவனேதான் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட புகழை உடையவன். ஆகையினாலே தனைக்கவி தான் சொல்லி என்று அவனே அந்த ஆழ்வார்கள் முகமாக அவருக்கு மயர் வர மதிநலங்களை அருளி அவர்களுடைய அயர்வையெல்லாம் போக்கி அவருடைய அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொடுத்து
அந்த ஆழ்வார்களுக்குள்ளிருந்து அவனே அந்த எம்பெருமான் தானே தன்னை கவிபாடி 4000 திவ்ய பிரபந்தம் என்கிறதான அரிய ஒரு தொகுப்பை உண்டாக்கினான். அப்படி அந்த ஆழ்வார்களாலே சென்று சென்று பாடப்பட்ட இடங்கள் எல்லாம் திவ்ய தேசங்கள் என்று வைணவர்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த பூலோகத்திலே 106 திவ்ய தேசங்கள், ஆசேது ஹிமாச்சலம் என்று சொல்லி நம்முடைய திருப்புல்லானி கன்னியாகுமரியிலேருந்து சேத்துலேருந்து ஆரம்பிச்சாக்கா இமாச்சலம் முக்திநாத் வரைக்கும் இருக்கக்கூடிய பற்பல இடங்களிலே எம்பெருமான் உரைகின்ற தலங்களை ஆழ்வார்கள் சென்று பாடினார்கள். அப்படி பாடக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் திவ்ய தேசங்கள் என்று பெயர்பட்டது. அது 106 திவ்ய தேசங்கள் பூலோகத்திலே பாரத தேசத்திலே இருக்கின்றன. மீதி 2 திவ்ய தேசம் திருப்பார்க்கடலும் ஸ்ரீ வைகுண்டமும், இது ரெண்டும் வான்லோகத்திலே இருக்கிறது. அப்படி இந்த 106 திவ்யதேசங்கள், இந்த திவ்யதேசங்களை பாடின ஆழ்வார்கள், அவர்களுடைய பெருமைகள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அது தவிர புராண ஸ்தலங்கள் இருக்கு, அபிமான ஸ்தலங்கள் இருக்குது. இப்படி பற்பல கோவில்கள், எத்தனை ஆயிரம் கோவில்கள், அவ்வளோ கோவில்கள் இந்த பாரத தேசத்திலே புண்ணிய பூமியிலே இருந்தாலும் கூட 106 திவ்ய தேசங்களை வைணவத்திலேயும் 1008 திவ்ய தேசங்களை சைவத்திலேயும் கொண்டிருக்கிறார்கள். இந்த 1008 திவ்ய தேசங்கிறது சிவனுடைய ஆலயங்கள். அதிலே பற்பல திவ்ய தேச இடங்களை நாயன்மார்கள் பாடியுள்ளார்கள். ஆழ்வார்கள் பாடின 106 திவ்ய தேசங்களும் இந்த பூலோகத்திலே இன்னும் இருக்கின்றன. எல்லோரும் போய் சேவிக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே இந்த திவ்யதேசங்கள் என்றாலே ஒரு உயர்வு. மற்ற திவ்யதேசங்கள், மற்ற இடங்களுக்கெல்லாம் திவ்யதேசங்கள்னு சொல்ல மாட்டான். அதெல்லாம் அபிமான ஸ்தலங்கள் அல்லது புராண ஸ்தலங்கள் அல்லது பெரியோர்கள் வணங்கின தலங்கள் என்று அவர்களுக்கு அதெல்லாம் ஒரு பிரிவாக வைத்திருக்கிறார்கள். அப்படி இந்த அமைந்தகரை, சென்னை மாநகரத்திலே அமைந்தகரை என்கிற ஒரு இடம், அந்த இடத்திலே ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமான் பெருந்தேவி தாயாரோடு கூடியவனாக விளங்குகின்ற அந்த திருக்கோயில் பெரியோர்களுடைய அபிமான ஸ்தலமாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய பெரியவர்கள், மகான்கள், அவர்கள் எல்லாம் அங்கே அபிமானித்து அந்த எம்பெருமானை வந்து சேவித்து அவருடைய புகழை பாடி, அதனாலே அந்த இடங்கள் எல்லாம் அந்த இடமானது அபிமான ஸ்தலமாக விளங்குகிறது. அப்படி அந்த அமைந்த கரையிலே மூலமூர்த்தியாக வரதராஜ பெருமாள் பிரசன்ன வரதனாகவும், தாயார் தனிக்கோவில் தாயார் பெருந்தேவி தாயாராகவும், ஆண்டாளுக்கும் தனி சன்னதி, சக்கரவர்த்தி திருமணான ராமனுக்கும் தனி சன்னதி, கண்ணன் வேணுகோபாலனுக்கு என்று தனி சன்னதி, பெரிய பெருமாளான ரங்கநாதருக்கும் ஒரு தனி சன்னதி, கலியுக தெய்வமான ஸ்ரீ திருவேங்கடமுடியான் ஸ்ரீனிவாச பெருமாள் பாலாஜி அவருக்கும் ஒரு தனி சன்னதி. அது தவிர சக்கரத்தாழ்வார், எல்லா துயர்களையும் போக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் எம்பெருமானுடைய பஞ்ச ஆயுதங்களிலே மிகவும் முக்கியமான ஆயுதமாக விளங்கக்கூடியவர். அந்த சுதர்சனாழ்வான் நிருசிம்ம மூர்த்தியோடு சேர்ந்த ஒரு தனி சன்னதி. அது தவிர நம்முடைய பக்த ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயர் இல்லாத கோவில்களே உலகத்துல பார்க்க முடியாது. அப்படி எல்லாருடைய துயரங்களையும் களைவதற்காக ராமபிரானோடு கூட அவர் கூப்பிடும் போது வைகுண்டத்துக்கு கூட செல்லாமல் கலியுகத்திலேயே ராமநாம ஜபம் செய்து கொண்டு இங்கேயே இருக்கக்கூடிய சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராம பக்தனான அனுமானுக்கென்று தனி சன்னதி. இப்படி பற்பல சன்னதிகளையும் தன்னுள் அடக்கியதாக அமைந்த கரையிலே ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் என்கிற திவ்யமான நாமத்தோடு எப்படி காஞ்சிபுரத்திலே வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயாரோ அதே போல இந்த ஊரிலே வரதராஜ பெருமாள் பிரசன்ன வரதராஜனாகவும் மகாலட்சுமி பெருந்தேவி தாயாராகவும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருளை இருவரும் போட்டி போட்டு கொண்டு வாரி வாரி வழங்குவதாலேயே இந்த ஸ்தலம் மிகவும் முக்கியமாக சென்னை மாநகரத்திலே ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்திலே
பூஜை செய்யக்கூடிய நடைபெறக்கூடியதான மிகுந்த உயர்ந்த அபிமான ஸ்தலமாக விளங்குகிறது. இப்படிப்பட்ட இந்த சன்னதியிலே வருஷந்தோறும் உற்சவங்கள் தான். சித்திரை மாசம் தொடங்கி பங்குனி மாசம் பரியந்தமாக 12 மாசங்களும் பற்பல விசேஷ உற்சவங்களை எம்பெருமான் கண்டருளுகிறார். அப்படிப்பட்ட உற்சவங்கள் எத்தனையோ நடந்தாலும் கூட இந்த ஆழ்வார்களுக்கென்று ஒரு உயர்வை ஏற்படுத்த வேண்டும், இந்த ஆழ்வார்களுடைய வைபவத்தை உலகுக்கு காட்ட வேண்டும், மக்களுக்கு அவர்களை பற்றி புரிய வேண்டும், அவர் வழி சென்று அவர்கள் எம்பெருமானை அடைய வேண்டும் என்பதற்காக 2014 ஆழ்வார்கள் விழா என்று திருக்கோயிலில் இருக்கக்கூடிய இந்த 12 ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரிய பெருமக்கள், அதிலே ஆளவந்தார் தொடக்கமாக நாதமணி தொடக்கமாக ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள். அந்த ஆச்சாரிய பரம்பரையில் இருக்கக்கூடிய அந்த மூர்த்திகள், அந்த விக்கிரக மூர்த்திகளை அவர்களுக்குமாக உற்சவ மூர்த்திகளுக்கு ஒரு பெரிய விழாவை 2014ஆம் ஆண்டிலே முதன்முறையாக நடத்தினார்கள். அது பற்பல காரணங்களாலே நிறுத்தப்பட்டு இப்பொழுது மறுபடியும் இந்த வருஷம் அந்த மகோத்சவமானது நடைபெற்றது. மிக சீரிய முறையில காலை பெருமாளுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரங்கள் செய்யப்பட்டு அதற்கு பிறகு இந்த பொய்கையாழ் தொடக்கமாக திருமங்கையாழ்வார் அவர்கள் ஆழ்வார்கள் 12, அது தவிர மதுரகவி ஆழ்வார், அப்புறம் ஆச்சாரியர்களிலே நாதமுனிகள், ஆளவந்தார், திருக்கச்சி நம்பிகள், சுவாமி ராமானுஜர், கூரத்தாழ்வான், அவர் குமாரர் ஸ்ரீ பராசர பட்டர், பிள்ளைலோகாச்சாரியர் என்கிற ஆச்சாரியர், அதற்கப்புறம் ஸ்ரீ மணவாள மாமுனிகள், கடைசியான ஆச்சாரியர் மணவாள மாமுனிகள். ஆக அப்படி இந்த 20 பேருக்குமாக ஒரு சிறப்பான ஆழ்வார்கள் உற்சவம் இத்திருக்கோவிலிலே நடைபெற்றது. என்ன விசேஷம்? ஏன் ஆழ்வார்களை கொண்டாட வேண்டும் என்றால், ஆழ்வார்கள் நம் போலே பிறந்து நம் போலவே வாழ்ந்து எம்பெருமானுடைய நிர்ஹேதுக கிருபை, அவனுடைய உயர்ந்த கருணையாலே அவனை பற்றி அவன் புகழ் பாடி அவனை போய் அடைந்தார்கள். அப்படி நாமும் அந்த ஆழ்வார்கள் வழியிலேயே அவர்கள் செய்துவித்த அருளி செய்த என்று சொல்லக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தமாகிற மிக உயர்ந்த நூல், அதுக்கு திவ்ய பிரபந்தன்னு பேர். எப்படி அவர்களாலே பாடப்பட்ட ஸ்தலங்கள் திவ்ய தேசங்கள் என்று சொல்லுகிறோமோ, அப்படி அவர்களாலே பாடப்பெற்றதான அந்த நூல் திவ்ய பிரபந்தம். திவ்யம் என்றால் மிக உயர்ந்தது, அப்படி பரமமாம அத்தனை பலனை கொடுக்கக்கூடியது. பாசுரத்தை பாடுவதனாலேயே நமக்கு பலன் கிடைக்கும், அதை கேட்பதாலேயே கூட பலன் கிடைக்கும். பேர்பட்ட உயர்ந்த திவ்ய பிரபந்தத்தை தோற்றுவித்த இந்த ஆழ்வார்கள் 12 மற்றும் ஆச்சாரிய பெருமக்கள் ஆகிய அனைவருக்குமாக அழகான சின்ன சின்ன மண்டபங்களை அமைத்து அந்த மண்டபங்களிலே அவர்களுக்கெல்லாம் புறப்பாடு, அவர்களெல்லாம் முன்ன இவரை சேவித்துக் கொண்டே போக பெருமாள் பெரிய வெட்டிவேர் சப்பரம் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதிகையிலே ஒரு விமானத்திலே பெருமாள் உபயநமாச்சியாருடன் எழுந்தருளி அருமையாக அந்த உற்சவத்தை நடத்தினார்கள் அமைந்த கரையிலே. அப்படி அந்த உற்சவத்துல ஒரு ஆழ்வார்களும் வரைச்ச முதல் ஆழ்வார்கள் நம்மாழ்வார். அவ ஒரு மண்டபத்திலே எழுந்தருளும் போது அந்த பெருமாளுக்கு ஒரு ஆரத்தி காண்பிக்கப்பட்டு அவரிடத்திலே இருந்து இவர்களுக்கு சந்தனம், புஷ்பம், மாலை, ஸ்ரீ சட்டாரி அவருடைய திருவடிகளை எல்லாம் சமர்ப்பித்து கற்பூர ஹாரத்தி காமிச்சு இவர்கள் பண்ணின பிரபந்தம், பெருமாளை பற்றின இவர்கள் பண்ணின பிரபந்தத்தினுடைய முதல் பாசுரத்தை அவர்கள் சொல்லுவது போலவே வைணவ பாகவதர்கள் எல்லாரும் சேவித்து, கோட்டியார் சேவித்து தொடங்கி இப்படி ஒரு ஆழ்வார்களும் வரும்போது அந்த ஒரு பிரபந்தத்தினுடைய முதல் பாசுரத்தை சேவித்து அதை மிக அழகான முறையிலே அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அர்ச்சக சுவாமிகளும் இந்த கோஷ்டியாரும் அப்படி பக்தி ஸ்ரத்தையோடு நடத்தி பொதுமக்கள் அனைவரும் அதை கண்டு கழித்து இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் AVK புரொடக்ஷன்ஸ் என்கிற நிர்வாகத்தினர்
அந்த யூடியூப் ப்ரமோட்டர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் அதை ரொம்ப அழகாக அதை காட்சிப்படுத்தினார்கள். காணொளியாக காட்சிப்படுத்தி நாமெல்லாம் அதை எப்பொழுது வேண்டுமானாலும் பார்த்து ரசிக்கும்படியாக அந்த ஒளி இரண்டையும் சீரிய முறையிலே அமைத்து நமக்கு அளித்திருக்கிறார்கள். அதை நாம் கண்டு கழித்து கருணை தெய்வமான காஞ்சி வரதன், அவன் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அமந்தகரை ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள், பெருந்தேவி தாயார் இருவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து அழ்வார்களைப் போலவே நாமும் இந்த பக்தியிலே ஆழ்ந்து அந்த நல்ல நெறியிலே சென்று எம்பெருமானை அடைந்து அவருடைய அருளை பெற்று நமக்கும் நம்முடைய சந்ததியினரும் வாழ்வாங்கு வாழ எம்பெருமானை வேண்டி நிற்கிறேன், அமைகிறேன். பூரம் வரதராஜதாசன். அஸ்து ஸ்ரீத்தம கஸ்தூரி வாசனாவாசிதோரசே ஸ்ரீஹஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்களம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 12 ஆழ்வார்கள் குறித்த ஒரு முழுமையான காணொளி. இதனுடைய முதல் பகுதி மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். ரெண்டாவது பகுதி தொடர்ந்து நான் போடுறேன், அதையும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். பெருமாளை முழுமுதற் கடவுளாக வழிபடக்கூடியவர்கள் விஷ்ணு, கோபாலன், கோவிந்தன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த பெருமாள் மீது தீராத பக்தி கொண்ட அடியவர்களில் பாடல் பாடக்கூடிய ஆற்றல் பெற்ற அந்த அடியவர்களை ஆழ்வார்கள் சொல்லுவாங்க. அல்லது இறைவனுடைய திருவடியில் அவனுடைய கல்யாண குணங்களில் ஆழ்ந்தவர்களை ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் மொத்தம் 12 ஆழ்வார்களை நம்முடைய தமிழ் கூறும் நல்லுலகம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த 12 ஆழ்வார்கள் எழுதிய பாடலுடைய தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம் என்கிற ஒரு நூலாக அமைஞ்சிருக்கு. இதனை தொகுத்தவர் நாதமுடிகள், எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இந்த 12 ஆழ்வார்களையும் விரிவாக ஒரு காணொலியாக கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி போடுறேன். வரிசையாக ஒவ்வொரு ஆழ்வார் பற்றியும் பார்க்கலாம் வாங்க. முதல் நாம் பார்க்கக்கூடிய ஆழ்வார் பொய்கை ஆழ்வார், ஊர் காஞ்சிபுரம். சங்கினுடைய அம்சமாக பிறந்தவர். ஒவ்வொரு ஆழ்வாரும் பெருமாளுடைய ஒவ்வொரு அம்சமாக அவரிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களின் அம்சமாக பிறப்பாங்க. அந்த வகையில் பொய்கை ஆழ்வார் சங்கின் அம்சமாக பிறந்தவர். இவர் பாடியது பார்த்தீங்கன்னா முதலாம் திருவந்தாதி என்கிற பெயரோடு அமைந்தது. இந்த முதலாம் திருவந்தாதியில் பார்த்தீங்கன்னா 100 வெண்பாக்கள் இருக்குது. முதலாக திருமாலுடைய 10 அவதாரங்களை பாடிய பெருமை பொய்கை ஆழ்வாருக்கே உண்டு. முதல் 3 ஆழ்வார்களில் பொய்கை ஆழ்வார் முதன்மையாக விளங்குகிறார் அப்படின்றத நம்ம நினைவு வச்சுக்கணும். இவங்க இல்லாமல் பூதத்தாழ்வார், பேயாழ்வாரையும் நம்ம முதல் ஆழ்வார்களில் சேர்த்துக்கணும். இவர் பாடிய பாடல்களில் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழி யான் அடியர்க்கே சூட்டினேன் சொன்மாலை இடராழி நீக்குகவே என்கிற பாட்டு ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு. 2வது ஆழ்வார் பூதத்தாழ்வார், ஊர் மகாபலிபுரம். கதாயத்துடைய அம்சமாக பிறந்தவர் தான் பூதத்தாழ்வார். இவர் பாடிய பாடல்களுடைய தொகுப்பு பார்த்திங்கன்னா 2ஆம் திருவந்தாதி என்கிற பெயரிலே தொகுக்கப்பட்டிருக்கு. இதில் மொத்தம் 100 வெண்பாக்கள் அமைச்சிருக்கு. பெரும் தமிழன் என்று தன்னை கூறிக்கொள்ளக்கூடிய ஆழ்வாராக நாம் பூதத்தாழ்வாரை பார்க்குறோம். ஏற்கனவே பொய்கை ஆழ்வார் வையம் தகழியா என்று தொடங்கி பாடலை பாடினார். பூதத்தாழ்வார் அன்பே தகழியா என்று தொடங்கிய பாடலை பாடியிருக்கார். அந்த பாட்டு பாருங்கள். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதெரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கே ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் என்று ரொம்ப அழகாக பாடியிருக்காரு. இறைவன் பொய்கை ஆழ்வார், புதத்தாழ்வார், பேயாழ்வார் 3 பேரையும் ஒரே இடத்தில் காண்பதற்காக வந்த அந்த இடத்துல பூதத்தாழ்வார் பாடிய பாடல்தான் இந்த மேற்கண்ட பாடல். பேயாழ்வார் 3வது ஆழ்வார், பிறந்த ஊர் மயிலாப்பூர். பெருமாளுடைய வாளின் அம்சமாக பிறந்தவர். இவர் பாடியது 3ஆம் திருவந்தாதி. 3ஆம் திருவந்தாதியில் மொத்தம் 100 வெண்பாக்கள் அமைஞ்சிருக்கு.